Hello friends, நீங்க பார்த்துட்டு தமிழ் craftech channel. இன்னைக்கு ஒரு 10 லைஃப் ஹேக்ஸ் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க 10 லைஃப் ஹேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சிரஞ்ச் எடுத்துங்க. கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அடியில ரெண்டு இடத்துல இதே போல ஹோல் போட்டுங்க. அந்த சிரஞ்சி உள்ளர போகிற அளவுக்கு இருக்கணும். சிரஞ்சி ஃபிட் ஆன உடனே ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இதை நீங்கள் ஒரு மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எடுத்து விட்டுட்டு மூவிஸ் கூட பார்த்துக்கலாம். மூணு ஐஸ் ஸ்டிக் எடுத்துங்க. ஐஸ் ஸ்டிக்கில் இதே மாதிரி மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணதை கட் பண்ணிவிட்டு சாண்ட் பேப்பரில் தேய்ச்சிடுங்க. தேய்ச்சதை இதே மாதிரி இன்னொரு ஐஸ் ஸ்டிக்கில் ஒட்டிடுங்க. ஃபைனலாக இதே போல் ஒட்டிக்கோங்க. இதை நீங்கள் உங்கள் செவத்தில் ஒட்டி வச்சுட்டு ப்ரஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு. அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்து இதே போல் மடக்கி ரெண்டு ஹோல் போட்டுருங்க மேலே. அதுக்கப்புறம் இதே மாதிரி கம்பியை எடுத்து வளைச்சி மேல் சைடில் அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இந்த சைடு மடக்கி விட்டுருங்க. இது நீங்கள் சார்ஜ் போடக்கூட யூஸ் ஆகும். இதே மாதிரி நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு A4 ஷீட் எடுத்து இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு பால் செய்ய போகிறோம், அதனால் வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. எந்த இடத்துல எப்படி மடிக்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஊதணும். ஊதிட்டா இதே போல் நம்மளுக்கு பால் ஷேப்புக்கு வந்துடும். இதை நீங்கள் பாலாக வச்சு விளையாடலாம். அதுக்கப்புறம் இதே போல் ஒரு பலூன் எடுத்து மவுத் பகுதியை கட் பண்ணுறேங்க. அதுக்குள்ளே நிறைய பேப்பரை அதுக்குள்ளார வச்சிடுங்க. நிறைய பேப்பரை வச்சோடனே இது மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு பால் ஷேப்புக்கு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது மேலே இன்னும் 2 லேயர் பலூனை ஒட்டிடுங்க. பலூனை மாட்டிக்கோங்க. இதே மாதிரி இதுவும் நமக்கு ஒரு பாலாக யூஸ் ஆகும். இதுவும் பால் மாதிரி வச்சு விளையாடிக்கலாம். போன லைஃப் ஹேக்கில் இதே மாதிரி ஒரு பல்பு லைட் செஞ்சுருந்தோம். ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து இதே மாதிரி ஹோல் போட்டுங்க. ஒரு வாட்டர் கன் எடுத்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை இது மாதிரி மடக்கி விட்டுருங்க உங்களுக்கு ஏற்ற டிசைனுக்கு. அதுக்கப்புறம் அந்த பல்பை உள்ளார வச்சு ஒட்டிடுங்க.
இதே மாதிரி 4 கார்ட்போர்ட் பீஸ் ஒட்டிடுங்க. உங்கள் மொபைலில் ஓடிஜி கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு அதோட இந்த லைட்டையும் கனெக்ட் பண்ணுறங்க. இப்போ நமக்கு லைட் எரியுது. இதை நீங்கள் உங்கள் சிஸ்டம் அல்லது லேப்டாப்புக்கு பின்னாடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சால்ட்ரிங் பண்ணக்கூட இதே மாதிரி ஓடும். அந்த மாதிரி ஓடாமல் இருக்கிறதுக்காக இதே போல் செஞ்சு இப்போ உங்களுக்கு அது ஓடாமல் நீங்கள் வச்சு சால்ட்ரிங் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து இதே மாதிரி மடிச்சிடுங்க. நடுவில் லென்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் சால்ட்ரிங் வைக்கிறத பெருசாக பார்க்கறதுக்காக இது யூஸ் ஆகும். இது மாதிரி டேப் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ நீங்கள் அதில் பெருசாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கன் பீஸ் எடுத்து இதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. அதில் உங்களோட மொபைல் கரெக்டாக போகிற அளவுக்கு இருக்கணும். அதை எடுத்து ஒரு அட்டையில் வச்சு இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா சவுண்ட் அதிகமாக இதில் வரத நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். ரீஃபில் காலியான ஒரு பென் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணிக்கும். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பென் மேலே வச்சுட்டு இது மாதிரி ஃபெவிக்விக் அல்லது ஃப்ளெக்ஸ் குயிக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறோம். இதையும் நீங்கள் மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதையே நடுவில் இதே மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதில் இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் மூவிஸ் பார்த்துக்கலாம். பத்து லைஃப் ஹேக்ஸ் எப்படி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.